இப்போ நம்ம பார்க்க போகிறது இடியாப்பங்க. இனிப்பு, காரம் ரெண்டுமே பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசி மாவு திரித்து வச்சுருக்கேன். அதில் 1½ கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கிட்டு மாவையும் சால்ட்டையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு இப்போ நான் அடுப்பில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ வச்சு கிளறிக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க கையில். அப்புறம் மேலே கொஞ்சம் ஆயில் தடவி காயாமல் இருக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாவு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இடியாப்பத்துக்காக தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதில் நான் இடியாப்ப உலக்கில் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. நீங்கள் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் இந்த மாவு சேர்த்துக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதில் புழிஞ்சு எடுக்கலாம். நான் இடியாப்பத்தட்டில் புழிஞ்சு எடுத்துருக்கேன். இடியாப்பத்தட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி குப்பரையில் கூட புழிஞ்சிக்கலாங்க. நான் அதையும் காட்டுறேன். இட்லி குப்பரையில் துணி போட்டு புழியலாம். துணி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி வெறும் இட்லி பாத்திரத்தில் ஊற்றுங்க, ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை நான் இதில் இடியாப்பத்தட்டிலே புழிஞ்சு காட்டுறேன். இப்படி தாங்க இடியாப்பத்தட்டில் புழிஞ்சிட்டு அதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வேக வச்சுட்டு அதை ஒரு இது போட்டு மூடிடலாம். மூடி போட்டு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் எப்படி புளியறதுன்னு காட்டுறேன். இட்லி பாத்திரத்துலேயும் புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சு அதையும் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றுங்க. ஏன்னா இல்லைன்னா ஒட்டிக்கிறோம் அடியில். அதனால் இப்போ ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு அதை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேங்காய் எடுத்திருக்கேன். அது தேங்காவில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா பால் எடுத்துக்கிட்டு அதில் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழந்தைங்களுக்கு 30 நாளைக்கு 30 ரெசிபி மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு டே நான் சீஸ் தோசை போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இடியாப்பம் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ காரத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆனியனும் பட்டவத்தலும் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக வதக்கினா போதும். நான் அதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு குடமிளகா சேர்த்துருக்கேங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். குடமிளகா இருந்தால் குடமிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். இப்போ எல்லாம் ஒன்று போல் வதங்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சால்ட்டும் ஏற்கனவே நம்ம மாவில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இடியாப்பம் ஆறுனதுக்கப்புறம் லேசாக உதுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு லாஸ்ட்டாக மல்லிச்செடி தூவி இறக்கிடலாம். நம்ம கார இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இனிப்பு, காரம், தேங்காய் பால் 3மே இருக்குது. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.